அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய மிதுன ராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தந்தையின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது. பெண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது நேர்மறையான எண்ணங்களே தங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதியில் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் தங்களது விருப்பங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் 18 மற்றும் 19ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் 15, 16, 17, 22, 23, 24, 25, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 2, 3, 4, 9, 10, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மே மாதம் 17ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலை வரையிலும், ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள வைகாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மே மாதத்திற்கு 16ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதத்திற்கு 18ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதத்திற்கு 19ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 5ஆம் தேதி திங்கட்கிழமையும், மே மாதத்திற்கு 28ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 14ஆம் தேதி புதன்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 6ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 8ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 15ஆம் தேதியும், ஜூன் மாதத்தில் 14ஆம் தேதியும்
வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதத்துடன் இணைந்து அமாவாசை திதியானது மே மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஜூன் மாதத்திற்கு 4ஆம் தேதி புதன் கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. வைகாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் ரிஷபராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூன் மாதம் 8ஆம் தேதி காலை வரை கடகராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 8ஆம் தேதி காலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 16ஆம் தேதி இரவு வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் மே மாதம் 31ஆம் தேதி காலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 31ஆம் தேதி காலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.